ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷன்வி பாப்பாவோட நட்சத்திர பர்த்டே, அதாவது ஸ்டார் பர்த்டே. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பா பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரி பார்க்குறது தான் ஸ்டார் பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ஸ்டார் பர்த்டே அதாவது இங்கிலீஷ் மந்தில் ஒரு பர்த்டே வருது டேட் இருக்குன்னா அதுக்கு 10 days முன்னாடி ஆர் பின்னாடி வரும். அதுதான் ஸ்டார் பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேம் நட்சத்திரம் ஒன்று 10 days முன்னாடி வரும், இல்லை 10 days அதுக்கப்புறம் வரும். ஷன்வி பாப்பாவுக்கு June 29 பர்த்டே. ஷன்வி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி முன்னாடி வந்திருக்கு. அதனால இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸ்டார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஒர்க்கால் போகிறனால இந்த ஸ்டார் பர்த்டேவை கொண்டாடி செலிப்ரேட் பண்ணலாம், கேக் வெட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே அம்மா மாலை எல்லாம் அர்ச்சனை எல்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்போவுமே பாப்பா குழந்த பிறந்து உடனே ஒரு 1 year வரைக்கும் நட்சத்திரமோ இல்லை எதுவும் சொல்லி அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஷன்வி பாப்பாவோட ஃபஸ்ட்டு நட்சத்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு நட்சத்திரம் சொல்லி நாங்கள் இது பண்ணுறனால ஷன்வி பாப்பாவுக்கு மாலை எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஜெயகண்டேஸ்வரரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கும் மாலையெல்லாம் சாத்தி நம்ம பூஜை பண்ணியிருந்தோம். சூப்பராக அபிஷேகம்லாம் நடந்துச்சு. சிவன்கிட்டேயும் சரி அம்மன்கிட்டேயும் சரி 2 இடத்துலையும் மாலையெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஸ்டார் பர்த்டே கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி உங்களோட நட்சத்திரமும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ருத்ராபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் கோமாதாலாம் வந்துச்சு. ஸோ சூப்பராக கோமாதாக்கிட்டேயும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க ஷன்வி பாப்பா. அப்புறம் திருப்தியாக சாமி கும்பிட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி தீர்த்தம்லாம் வாங்கிட்டு எல்லா சாமியோட பிளெஸ்ஸிங்ஸோடைய ஷன்வி பாப்பாவோடைய டே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பர்த்டேவை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் கோயிலில் ஷன்வி பாப்பாவுக்கு ஒரு லோட்டஸ் ஃப்ளாரும் கிடச்சிது. லோட்டஸ் ஃப்ளார் ஐயர் ஷன்வி பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஷன்வி பாப்பா சூப்பராக அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அதே மாதிரி பூ கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தா. செம்ம க்யூட்டாக அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தா எல்லாத்தையும். அது பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் பிரசாதம் கொடுத்தோம். அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதையே எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தோம். என்னைக்கு
அவங்களுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே விஷ் பண்ணிவிட்டு ஷன்வி பாப்பாவையும் விஷ் பண்ண சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோயில். ஆல்ரெடி நாங்கள் போயிட்டோம். சரி அம்மா அப்பாவோட சரி திரும்ப ஒரு டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். முருகர் வந்து சூப்பராக வந்து திரும்பவும் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து ஷன்வி பாப்பாவை செகண்ட் டைம் வர வச்சுட்டாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு சரி சும்மா மடியில் படுக்க வச்சா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்துட்டு அவள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாளா இல்லை தள்ளி விட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தா, அதுக்கப்புறம் வந்து தள்ளி விட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு போல், அதனால தள்ளி விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு Happy birthday to you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஷன்வி. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜூன் 29 வந்து ஷன்வி பாப்பாவோட பர்த்டே நம்ம ஒர்க்காலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.